திரு தனியரசு, அதிமுகவினுடைய வாக்கு வங்கி அதிகரிச்சிருக்கு, பாஜக தவிர மற்ற கட்சிகளை தான் நாங்கள் கூட்டணிக்கு அழைக்கிறோம் என்று திரு எடப்பாடி பழனிசாமி சொல்றார். எந்த நம்பிக்கையில் அப்படி சொல்றார்? அதிமுக புரட்சித் தலைவர் அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு எடப்பாடி இப்போ 2024 நாடாளுமன்ற பொதுத் தேர்தலுக்கு பிறகு பிஜேபியிலிருந்து வெளியேறிய பிறகு அதிமுகவை ஆதரித்து அல்லது கூட்டணியில் பங்கு பெற்று தேர்தலை சந்திப்பதற்கு தமிழ்நாட்டில் எந்த அரசியல் கட்சியிலும் இப்ப இல்லாத ஒரு நெருக்கடியான நிலை இப்ப அதிமுகவுல அதனுடைய வரலாற்றில் இல்லாத நெருக்கடி நீடிக்கும். அதுல இப்ப பாஜகவோடு இப்ப உறவு இல்லவே இல்லைங்கிறத உறுதிப்பட ஏற்கனவே எடுத்த முந்தைய முடிவை எடப்பாடி சமீபத்துல அதை மறுபரிசீலனை செய்து வந்தா நம்ம எல்லாரும் அந்த திருச்சி பேட்டியில பாஜக பாமக குறித்து கேட்ட பொழுது கூட பாஜகவோடு உறவு இல்லைங்கிறத அவர் நிராகரிக்காமல் தேர்தல் நேரத்தில் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப எடுக்கப்பட வேண்டிய முடிவு அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவுக்கான ஆப்ஷன் அதை ஓப்பன்ல தான் இருந்துச்சு. அது ஒரு பெரிய விவாதமா நம்ம 2-3 நாட்கள் எடுத்த பிறகு இன்று கிருஷ்ணகிரியில ஊடகவியலாளர் சந்திப்புல அதை மீண்டும் கேட்கிற பொழுது அவர் திமுகவின் மக்கள் விரோத அரசுக்கு எதிராகவும் பாஜகவோடும் கூட்டணி இல்லை, இதர கட்சிகளை நாங்க அதோட தான் பேசுவோம்னு சொல்றாரு. அதாவது திமுக மக்கள் விரோத கட்சிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறவரு பாஜகவோடு தேர்தல் உறவில்லைன்னு சொல்ற எடப்பாடி எங்க புதுக்கோட்டை சீனிவாசன் எதற்காக பாஜகவோடு உறவில்லைங்கிறது இன்று வரை வெளிப்படுத்தாத ஒரே ஒரு அரசியல் கட்சி தலைவர், ஒரே ஒரு கட்சி அதிமுக தான். தேர்தல் உறவு இல்லைன்னு வெளியே வந்துட்டீங்க, பரவாயில்ல, எதற்காக வெளியே வந்தீங்கன்னு சொல்லல. கடந்த ஆண்டு செப்டம்பர்லயே அதை தெரிவிச்சுட்டாங்களே, நிர்வாகிகள் கூட்டத்திற்கு பிறகு அதிகாரப்பூர்வமாவே அறிவிச்சிட்டாங்க. என்ன காரணம்ங்கிற நீங்க தேர்தல் உறவு இல்லைன்னு சொல்லிட்டீங்க, அதுக்கு சொல்லப்பட்ட காரணம் என்ன தெரியுங்களா? ரொம்ப பச்சை குழந்தை மாதிரி. அதாவது நாங்கள் பாஜகவோடு உறவு வைத்திருந்ததனால் எங்களுடைய பாரம்பரியமாக எங்களுக்கு சிறுபான்மையினர் வாக்கு, அதாவது கிறிஸ்துவ சமூகத்தினுடைய இஸ்லாமிய சமூகத்தினுடைய வாக்குகள் அதிமுகவுக்கு கிடைக்கல, ஆகவே நாங்கள் பாஜகவின் தேர்தல் உறவை துண்டித்துக் கொண்டு வெளியே வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு வேற எந்த கருத்தையும் சொல்லலாம். பாஜகவோடு எதற்காக நாங்கள் தேர்தல் உறவை துண்டித்துக் கொண்டோம் என்று வெளிப்படுத்த முடியாத நெருக்கடி எடப்பாடிக்கு இருக்கிறதுனால சிறுபான்மை மக்கள் அப்படி ஒன்றும் அரசியல் அறியாமையில் இருக்கிற மக்கள் அல்ல. இந்திய அரசியல் சமூக சூழல் என்பது பாஜகவின் ஒரு பெரும்பான்மை மதம் சார்ந்து இயங்குகிற ஒரு அரசியல் கட்சியாக அது வடிவம் பெற்று வளர்ந்து ஆட்சியை கைப்பற்றி 3வது முறையாகவும் ஆட்சிக்கு வந்துருச்சு. அப்ப திராவிட முன்னேற்ற கழகம் அல்லது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற ஒரு தத்துவ இயக்கம் அது நீதி கட்சியில் துவங்கி இன்று வரை 100 ஆண்டுகளுக்கு மேலாக அது இந்திய அரசியல் சாசனம், மதசார்பற்ற சமூக நீதி, சமத்துவம் குறித்து, பகுத்தறிவு குறித்து ஒரு நவீன புதிய அரசியல் சமூகத்தை அது உருவாக்குகிற ஒரு கட்சி, அது திராவிட கருத்து. அப்ப அந்த திராவிட கருத்தியில் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, புரட்சி தலைவி அம்மா கட்டி காத்து அதை வளர்த்து வந்தார்கள். ஆனால் எடப்பாடியால் அந்த கருத்தை உள்வாங்கி கொண்டு இதற்கு நேர் எதிரான தத்துவ முரணுள்ள ஒரு பாஜகவோடு தத்துவ ரீதியாக எங்களால் இயங்க முடியாது, கருத்தியல் கொள்கை ரீதியாக எங்களுக்கு முரணானது பாஜக, ஆகவே நாங்கள் இந்த காரணங்களுக்காக பாஜகவை எதிர்க்கிறோம், ஆகவே பாஜக ஆட்சிக்கு வரக்கூடாது, தாமரைக்கு வாக்களிக்க கூடாது, இந்த காரணங்களுக்காக நீங்கள் அதிமுக அதனுடைய இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்று எடப்பாடியோ எடப்பாடியின் கட்சியில் இருக்கிற அதிமுகவில் எவர் ஒருவரோ எந்த வாக்காளர்களிடத்திலோ ஊடகத்திலோ அல்லது எந்த அச்சு ஊடகங்களிலோ எந்த கருத்தையும் இன்று வரை பதிவு செய்ய. அப்ப மக்களுக்கும் அதிமுக தொண்டர்களுக்கு என்ன தோன்றுகிறது என்றால் அதிமுக பாஜக என்பது அது ஒரு இரண்டும் ஒரே ஒரு கட்சி தான். அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு அது பரிவார இயக்கங்களில் ஒரு துணை அமைப்பாக அதிமுக மாறி போய் பாஜகவினுடைய கொள்கைகளையும் ஐயா மோடி அமித்ஷாவியாவுடைய திட்டங்களையும் ஏற்றுக்கொண்டு ஆதரித்து நீண்ட காலம் அது அரசில் மைய அரசில் ஒன்றிய அரசில் நேரடியாக பங்கு பெறாவிட்டாலும் எடப்பாடி பதவியில் இருக்கிற வரை பாஜகவோடு உறவோடு களம் பற்றி பயணித்தார். நிர்வாக உறவு இருந்தது அவர்களுக்குள், அரசியல் கட்சி திட்ட உறவுகள் இருந்தது. அவர்கள் கொண்டு வந்த 3 வேளாண் சட்டத்தை நாடே எதிர்த்த பொழுது அதிமுக ஆதரித்தது. குடியுரிமை திருத்த சட்டத்தை நாடே இந்தியாவே உலகமே எதிர்த்த பொழுது அதிமுக மட்டும்தான் எதிர்த்தது. அப்பொழுது முதல்வராகத்தான் எடப்பாடி ஐயா இருந்தார்.
முத்தலாக் சட்டம் வந்தபோதும் அதிமுக ஆதரித்தது. எல்லா மோடி ஐயாவுடைய திட்டத்தையும் ஒன்றிய பாஜக அரசின் திட்டங்களையும் அதன் கொள்கைகளையும் 100 விழுக்காடு ஏற்றுக்கொண்டு இரண்டர கலந்து அது ஒரு நீண்ட காலம் பயணித்தது. ஆனால் பயணித்த காரணத்தில் அதிமுக தன்னுடைய பாரம்பரிய வாக்குகளை பாஜகவிடம் இழந்தது. பாஜக அதிமுகவின் வாக்குகளை பெற்று அது வளர்ந்தது. அதுதான் இப்ப எங்க தூத்துக்குடி செல்வவை எல்லாம் சொல்றாங்கல்ல, 2024 20 விழுக்காடு 20+ அதிமுக, 18+ பாஜக. கிட்டத்தட்ட ஒரு விழுக்காடு 2 விழுக்காடு 3 விழுக்காடு இருந்த பாஜக இப்பொழுது அதிமுகவுக்கு இணையாக வந்துருக்கு. இல்ல அந்த இடத்துல ஒரு தெளிவு, கூட்டணி தான் பாஜக கூட்டணி தான் 18 விழுக்காட்டிற்கு மேல. அதிமுக கூட்டணி அதுல பெரிய கட்சிகள் தேமுதிக, புதிய தமிழர், எஸ்டிபி போன்ற கட்சிகள் தான் இருக்கு. அப்படி பார்க்கிறப்ப பெரும்பான்மை வாக்கு அதிமுக தான் இன்றைக்கும் பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கு. அதிமுகவுடைய வாக்கு வங்கி அதிகரிச்சிருக்கு, ஆளும் கட்சி மீதான அதிருப்தி அதிகரிச்சிருக்கு. இதை பயன்படுத்தி நாங்கள் இந்த அரசை அகற்றுவதற்கான, மக்கள் விரோத அரசுன்னு அவர் குறிப்பிடுறாரு, இந்த அரசை அகற்றுவதற்கான ஒத்த கருத்துடைய கட்சிகள் எங்கள் அணியில் சேருவார்கள், அவர்களைத்தான் நாங்கள் அழைக்கிறோம் பாஜக தவிர அப்படின்னு சொல்றாரு. அப்படித்தாயா அவர் மெகா கூட்டணி அமைப்பேன்னு நாடாளுமன்றத்தில் சொன்னாரு. பிறகு அடுத்தடுத்த தேர்தல்கள் தொடர்ந்து அந்த கதவை திறந்து வைத்திருக்கிறார். இன்னும் சொல்ல போனா கதவையே எடுத்துட்டார். எடப்பாடி கதவையே எடுத்துட்டாரு. கதவை அடைச்சிட்டோம்னு சொல்றாங்க. நாங்க கதவை அடைச்சிட்டோம்னு சொல்றாங்க பாஜக. இப்ப எங்க சீனிவாசன் உணர்ச்சி வசப்பட்டு பாஜகவுக்கு கதவை அடைக்கப்பட்டு விட்டதுன்னு சொன்னாரு. எங்க தூத்துக்குடி செல்வனா அதெல்லாம் இல்ல, நீங்க நாங்க உங்களோட இணையனால நாங்க அரைக்கோள் விடுக்கல, எங்களுக்கு அப்படி ஒன்றும் விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப கிட்டத்தட்ட ஒரு சின்ன 2 பேருமே தனித்தனி அவங்க இடத்துல இருக்கிறாங்க. இதுல என்ன சிக்கல்? எடப்பாடி பாஜகவை தவிர்த்து விட்டு வேற எந்த கட்சியை எதிர்பார்த்தாரு? விடுதலை சிறுத்தைகள் பகிரங்கமா சொல்றாங்க அதிமுகவும் மது ஒழிப்பு மாநாட்டில் பங்களிக்கிறான்னு சொல்றாங்க. மதுவிலக்கு மாநாட்டில் எடப்பாடி என்ன செய்யணும்? அவரே விரும்பி அழைக்கிறாரு. நீங்க ஒரு பொது எடப்பாடி என்ன சொல்லியிருக்கீங்க? தந்திரமான அரசியல் செய்யறவரா இருந்தா எங்க 2 முக்கியமான நிர்வாகிகள், நீங்க சி வி சண்முகம்னா ஆர் வி உதயகுமார் 2 பேர் விடுதலை சிறுத்தைகளினுடைய மதுவிலக்கு மாநாட்டில் பங்கேற்பார்கள் சொல்லியிருந்தா அங்க திமுக வந்திருக்காது, ஒரு அரசியல் பெரிய நெருக்கடி உருவாக்கி இருக்கலாம். அவரு பகிரங்கமா அறிவிப்பு இல்ல, அது செய்தியாளர் சந்திப்புல எல்லோரும் வரலாங்கிறப்ப அதிமுக வரலாங்கிற கேள்விக்கு அப்படி ஒரு பதில் சொன்னார். அதுக்கப்புறம் ஒரு முறைப்படியான அழைப்போ எதுவும் இல்ல. ஒரு பிரதான எதிர்கட்சிக்கு ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல அவங்களும் வரலாம்னு சொல்றத ஒரு அழைப்பா எடுத்துக்க முடியாதுல்ல. அதாவது யாராலும் பிரிக்க முடியாத இந்தியா, அதாவது திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி, இந்த கூட்டணியில திமுக வலிமையா இருக்கிற கூட்டணியில விடுதலை சிறுத்தைகளை வலிந்து அதிமுக பங்கேற்கலாம்னு சொல்ற பொழுது எடப்பாடிக்கு என்ன தயக்கம்? அப்ப எடப்பாடிக்கு அங்க அரசியல் செய்ய தெரியல. நல்ல வாய்ப்பை பயன்படுத்த தவறிட்டாருன்னு சொல்றீங்களா? அப்படித்தான் இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் நம்மளே அழைச்சு எடப்பாடியிடமிருந்து எந்த கருத்து வரலையே. நீங்களே கதவு திறந்துருக்கீங்க, அதாவது பாஜகவை தவிர கதவை திறந்திருக்கு, விடுதலை சிறுத்தைகள் அழைக்கிறாங்க. நீங்க ஏன் போகல? நீங்க போக வேண்டாம், யாராவது தடுப்புங்க. அங்க திமுகவில் இருந்து நேரம் ஐயா இதுல ஒண்ணு குடும்பம் பாருங்க, திமுக முதலமைச்சர் போய் விடுதலை சிறுத்தையை திரும்ப சந்திக்கிறாரு, அந்த மதுவிலக்கு மாநாட்டு கோரிக்கையில வைக்கிறாரு, அல்லது அந்த வெளிநாட்டு முதலீட்டு நிதி பாராட்டு சொல்ல போறாரு. திமுக பிரதிகள் 2 பேரும் பங்கேற்றாங்க. ஐயா அதாவது அவர் திமுக இதுல பங்கேற்கணும், நான் மாநாட்டுக்கு நீங்க பங்கேற்றுக்கணும் நான் சொல்ல போகல, நான் வேறு வகையா அவங்க மாநாட்டில் போனேன். அவரா சொல்லிட்டாரு நீங்க ஏதோ மதுவிலக்கு மாநாடு நடத்துறீங்க, அந்த மாநாட்டுல இந்த திமுக சார்பாக 2 பேர் இன்னொரு கேள்வி வருதுல்ல சார், திமுக தலைவரை பார்த்து அந்த மாநாடு சம்பந்தமா பேசி நீங்க அழைப்பு விடுக்கலன்னு சொல்றாங்க, அழைப்பு விடுத்ததாகவும் சொல்றாங்க. அப்படி சந்திச்சு சொல்றது போல அது போல திரு இபிஎஸ் அவளை சந்திச்சு கூப்பிட்டு தான் 2 பேரும் அனுப்பியிருக்க போறாங்க, அவங்க பங்கெடுக்க போறாங்க. ஒரு செய்தியாளர் சந்திப்புல கேட்ட கேள்விக்கு போற போக்குல சொன்ன பதில எப்படி அது ஒரு முறைப்படியான அழைப்பா எடுத்துக்க முடியும்? இல்ல, கூட்டணி கட்சியில மரியாதை நிமித்தமா முதல்வர் வேறு வகை நிகழ்ச்சிக்கு சந்திக்கிற பொழுது அவரா வலிந்து சொல்றார் திமுகவுல அதாவது விடுதலை சிறுத்தை மாநாட்டு திமுக பங்கேற்கும். அதே மாதிரி அதிமுக ஒரு பிரஸ் மீட்ல எடப்பாடி சொல்லி இருந்தாருன்னா அது எவ்வளவு ஒரு சிக்கல் உருவாக்கி இருக்கும். திமுகவுக்கு பங்கேற்காது, திமுக கூட்டணி கட்சிகள் பங்கேற்க மாட்டாங்க, விடுதலை சிறுத்தைகளுக்கு நீங்க முடிஞ்ச எடப்பாடியே கூட போயிருக்கலாங்கிற எடப்பாடி பேசுவோம். திரு தனியரசு, நீங்க நீண்ட நேரமா சொல்ல வர்றீங்க, சுருக்கமா. இல்ல இப்ப நீங்க ஏற்கனவே நம்ம எடப்பாடி அல்லது அதிமுக எடுத்த முடிவுப்படி யாரும் தெரிந்தோ தெரியாமலோ கூட பாஜகவை ஒரு வார்த்தை கூட விமர்சித்து விடக்கூடாது, குற்றம் சுமத்தி விடக்கூடாதுங்கிறதுல அவங்க எடுத்த தீர்மானத்தை தான் எங்க சீனிவாசன் ஒரு வார்த்தை பாஜகவுக்கு எதிராக ஏதாவது பேசிட முடியுமா? அப்ப சீனிவாசன் கூட விடுங்க, கட்சியினுடைய ஒரு முன்னணி நிர்வாகி, நீண்ட கால
அம்மாவுக்கு எடப்பாடியாருக்கு செல்லப்பில்லை. எங்க நாச்சியார் சுந்தரி அம்மாவுக்கு என்ன? பாஜகவை அதிமுக கடுமையாக எதிர்க்கிறது. பாஜகவின் சித்தாந்தங்களும் அண்ணா திராவிட சித்தாந்தங்களும் நேர் எதிரானது. அது மதம் சார்ந்தது. இது மதத்தை சாராத அரசியல் அல்லது அரசியலை நடத்த வேண்டும் என்று கருதுகிற ஒரு மக்கள் பேர் இயக்கம் திராவிட இயக்கம் அதிமுக. ஆகவே நாங்கள் பாஜகவோடு தத்துவ முரணுள்ள பாஜகவை இந்த மண்ணில் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், வேர் பிடிக்க விட மாட்டோம்னு இங்க நாச்சியாலமாவே எடப்பாடி நம்பி சொல்ல முடியலன்னா யார் நாட்டு மக்கள் எப்படி நம்புவாங்க? இல்ல அதைத்தான் அவங்க சொல்றாங்க. நாங்களே சொல்றோம்ல, தலைவர் தான் எல்லாத்தையும் சொல்லணுமா, பொதுச் செயலாளர் தான் எல்லாத்தையும் சொல்லணுமான்னு கேக்குறாங்க. பொதுச் செயலாளர் வேண்டாம், சீனிவாசன் சொல்ல சொல்லுங்க. ஏதாவது அதிமுக ஒரு உறுப்பினர் இந்த 1.5 கோடி பேரோ அல்லது இப்ப வாக்களிச்சு ஒரு 90 லட்சம் பேர் இருக்காங்கல்ல, யாராவது ஒருத்தர் மோடி ஒழிய, அமித்ஷா ஐயா ஒழிய, பாஜக ஒழியன்னு சொல்லிட்டாரு எடப்பாடியே நீங்க அவ்வளவுதான், அவரை நீங்க மறுபடியும் வெளியே கொண்டு வர்றது உங்கள்கிட்ட தான் வர்றேன். சரி, நான் பேசுவோம் சார், பேசுவோம். சூனா கருத்தை கேட்டு நான் உங்கள்கிட்ட வரேன், நீங்க சேர்ந்து சொல்லலாம், ரெண்டுக்குமே சேர்த்து சொல்லி. வேண்டும் மோடி மீண்டும் மோடின்னு சொன்னது எடப்பாடி ஐயா தான், அவங்க கட்சி தான். டாடி எங்க டாடி இருக்காரு, மோடி இருக்காரு, எல்லாத்தையும் பாத்துக்குவாருன்னு சொல்லி 4 ஆண்டு காலம் ஆச்சரியாரத்தை சுவைத்து எடப்பாடி இன்னைக்கு உலகத்துக்கு காட்டிட்டு தேசிய ஜனநாயக கூட்டணியில வலது கரத்துல கொண்டுட்டு போய் டெல்லியில மோடி ஐயா தான் நிறுத்தினார் எடப்பாடிய. அது வரைக்கும் நீங்க மோடி வாங்காண்டீங்க, பாஜக வாங்காண்டீங்க, நல்ல கட்சி நீங்க. இப்ப திடீர்னு 24ல இருந்து நாங்க பாஜகவோடு தேர்தல் உறவு சொல்லிட்டு தப்பிக்க முயற்சி பண்ணா நாட்டு மக்கள் எப்படி நம்புவாங்க? அதுதான் சிக்கல் எடப்பாடி. சரி.